Hello viewers, welcome to Pittu kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பஜ்ஜி. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். நம்ம பொட்டேட்டோ பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு செத்துற மாதிரி செத்திக்கோங்க. இப்போ ஒரு வானலில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பீசஸை சேர்த்து நல்லா வேக விடுங்க. இது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு வேக விடுங்க. ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது ஒரு வேறு பேஷனுக்கு வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ ஒரு பேஷனில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பீசஸை எடுத்து இதில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான பொட்டேட்டோ பஜ்ஜி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.